அனைவருக்கும் வணக்கம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, ஆகஸ்ட் 1 2 வாக்கில் கார்த்திகை தீபம் சீரியலில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க. ஒரு வழியாக எலெக்ஷன் வேலையெல்லாம் சூடு பறக்க ஆரம்பிச்சிருச்சுன்னே சொல்லலாம். அங்கே பார்த்திங்கன்னா, சிவனாண்டி ஒரு குரூப் எடுத்துக்கிட்டு எல்லார்கிட்டையும் ஓட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்குறாங்க. சாமுண்டீஸ்வரி ஒரு பக்கம் பயங்கரமாக ஓட்டு சேகரிச்சிட்ருக்குறாங்க. நிறைய பேர் சாமுண்டீஸ்வரி செய்த நல்ல விஷயங்கள்லாம் நினச்சிட்டு தாய்மார்கள்லாம் பார்த்திங்கன்னா சாமுண்டீஸ்வரிக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. அங்கே சிவனாண்டி வந்து நடிகையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ஒரு மாதிரி இது பண்ணுறாங்க. கடைசியில் நடிகையை வந்து சொதப்பிடுறாங்க. சாமுண்டீஸ்வரிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு பெரிய மாப்பிள்ளை சீட் எழுதி கொடுத்து ஒரே காமெடியாக போயிடுது. இந்த மாதிரி கதைக்களத்தில் மற்றபடிக்கு மறுபடியும் இப்படி ஓட்டு கேட்டுக்கிட்டு எல்லாம் போய்கிட்டு வந்துட்டுருக்கிற டைமில் பார்த்திங்க அப்படின்னா, சிவனாண்டி, சந்திரகலா, அவங்க அப்பா 3 பேருமே சேர்ந்துட்டு ஒரு பிளானை போடுறாங்க. என்ன இது, எதை பண்ணனாலும் நம்ம தோற்று போய்கிட்டே இருக்கிறோம். அந்த டிரைவர் எப்போ பார்த்தாலும் ஜெயிச்சுட்டே இருக்கிறான். இதுக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு கட்டி ஏதாவது ஒன்று பண்ணணுமே. இப்படியே போய்கிட்டு இருந்தா நான் தலைவராகவும் ஆக முடியாது, ஜெயிக்கவும் முடியாது. எதில் பார்த்தாலும் நான் தோற்று போய்கிட்டே இருக்கிறோம். என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் போடுறாங்க. அதுக்கு இருந்துக்கிட்டு யாரோ ஒருத்தரை கூட்டிக்கிட்டு வந்து சாமுண்டீஸ்வரி எலெக்ஷன் இது பண்ணுறப்ப அங்கே போய் பிரச்சனை பண்ண சொல்லலாம். அவங்க எப்படி பார்த்தாலும் கோவப்பட்டு அடிப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. அப்போ அந்த ஆளை வந்து கீழே தள்ளினா கூட செத்து போன மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி ஏதாவது ஒரு இது பண்ணி அவளை கொண்டு லாக்கப்பில் தள்ளணுன்ட்டு பிளானை போடுறாங்க. அதே மாதிரி சாமுண்டீஸ்வரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எலெக்ஷன் வேலையாக எல்லாமே வந்துட்டு போயிட்டுருக்காங்க. அப்படியே ஒரு மாதிரி எல்லா பக்கமும் கேட்டுட்ருக்கிறப்ப ஒருத்தங்கிட்ட வந்து காசை கொடுத்து சிவனாண்டி சந்திரகலாவோட ஆள் அனுப்பினா அவன் வர்றான். வந்துட்டு வேணுக்குன்னே சாமுண்டீஸ்வரிட்ட பிரச்சனை பண்ணுறான். அங்கே பார்த்திங்கன்னா ரேவதி நின்றுட்டுருக்குறாங்க. அவங்க இடுப்பில் கை வைக்க போகிறாங்க. உடனே சாமுண்டீஸ்வரி கண்ணத்தோடு சேர்த்து பலார்னு அரைஞ்சோன்னே அப்படியே விழுந்து அப்படியே உயிரே போயிருச்சுன்னு உன்னை தூக்கிட்டு போயிடுறாங்க வேக வேகமாக. உடனே போலீஸ் வந்து சாமுண்டீஸ்வரியை லாக்கப்பில் கொண்டுட்டு போய் உள்ளே இது பண்ணிடுறாங்க. ஒருத்தனை வந்து கொன்னுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. உடனே எல்லாருமே அதிர்ச்சியாகி பயங்கர பிரச்சனையாகுது. அதுக்கப்புறமா வந்துட்டு கார்த்தி இருந்துக்கிட்டு, ஐயோ இது என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், அவன் கண்டிப்பாக அவனை தேடி போய் எங்கே இருக்கிறான், அவங்க அடித்தாலும் செத்துட்டானா இப்படிங்கிறது எந்த எவிடன்ஸுமே இல்லாமல் காமிக்காமல் இருக்கிறானுங்கன்ட்டு போய் தொலைவிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து நின்று யோசிச்சுட்டுருக்குறாங்க. கார்த்தியும் அவங்க பெரிய மாப்பிள்ளையும், என்னம்மா சகலை, எங்கே பார்த்தாலும் அவனை கண்டுபிடிக்கவே முடியல. அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சி கொண்டாந்து நிறுத்தினாதான் நம்ம அத்தையை வெளியில் கொண்டாட முடியும். பெரிய கஷ்டமாக இருக்குது. இப்படி பிளான் சொதப்பிடுச்சே நம்மளோடது அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ சிவனாண்டி அவங்க வந்துட்டு, டேய் மவனே அங்கே பாடுறா எப்படி குழப்பி போய் கிடக்குறாங்க அப்படிங்கிறாரு. உடனே வந்துட்டு, என்ன ராஜா சேதுபதி பேரனே, உங்கள் அத்தையை எப்படி வெளியில் கொண்டுட்டு வரலான்ட்டு பிளானை போட்டுட்ருக்கிறியா அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான் எல்லாமே மறைச்சி வச்சுருக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒழுங்கு மரியாதையாக அவங்கள வெளியில் விட்டுருங்க அப்படி இப்படிங்கிறாங்க. என்னப்பா நீ, கண்டிப்பாக ஜெயிக்கிறது நான் தான். நீ உங்கள் அத்தையை தோற்று போடுங்கிறதுக்காக தானப்பா நாங்கள் இத்தனை பிளானை போடுறோம் அப்படிங்கிறாங்க. நான் கண்டுபிடிச்சி உங்கள் முன்னாடி கொண்டாந்து நான் நிறுத்துகிறேன் அப்படின்ட்டு போயிடுறாங்க கார் எடுத்துக்கிட்டு. அதுக்கப்புறம் இடையில வந்து ஒன்று என்ன நடக்குதுன்னா, பாட்டி வந்து நடந்து வந்துட்டுருக்குறாங்க. அப்போ வந்து ஒருத்தன் வந்து வேக வேகமாக நடந்து போய் பாட்டி மேலே வந்து இடிச்சிட்றான். ஏய் கண்ணு முன்னு தெரியாமல் எதுக்குப்பா வந்து இப்படி இடிக்கிற அப்படின்னு, சாரி பாட்டின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறப்ப பர்ஸை கீழே விழுந்துருது. உடனே அந்த பர்ஸை எடுத்துகிட்டு பாட்டி வந்து கத்திக்கிட்டே பின்னாடியே போகிறாங்க. அவன் காதில் வாக்மேன் வச்சுட்டு காது கேட்காமையே போயிடுது. ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ரூமுக்குள்ளே போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா கதவை தட்டுறாங்க. இந்த உள்ளே போயிட்டு அவன் வந்து சாப்பிட்ணும், ஏண்டா எவ்வளோ நேரடா பசிக்குதுடாங்கிறாரு. அதை வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து போட்டு 2 பேரும் சாப்பிட்டுட்ருக்குறாங்க. இங்கே பாரு, நீ இந்த சாமுண்டீஸ்வரி கண்ணில் இது பற்ற போகிற, பட்டினா பெரிய பிரச்சனையாயிரும் அப்படின்ட்டு. ஏன்னா சாமுண்டீஸ்வரி வந்து ஜெயிலில் இருக்காங்க, அவங்க செத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஆள் உயிரோடு தான் இருக்கிறான், அந்த வீட்டில் தான் இருக்கிறான். உடனே பாட்டி வந்து கதவை தட்டுறாங்க. உடனே வேக வேகமாக, டே யாருன்னு தெரிலடா, போய் பாடுறா, யாராவது உன்னை ஃபாலோ பண்ணி வந்தாங்களாங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே அப்படிங்கிறாங்க. உடனே போய் பாடுறா அப்படின்னோடனே கதவை தட்டினோடனே சாமுண்டீஸ்வரி அந்த பாட்டி வந்து வெளியில் நின்றுட்டுருக்குறாங்க. ஏண்டா ஆமாம் என்ன பாட்டி, என்ன எதுக்கு ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்குறீங்க? ஆமாம்மா உன்னை போய் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க, எனக்கு வேறு வேலை பொழப்பு இல்லை. யோ பர்ஸை கீழே விட்டுட்டு அதை கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன், ஜாக்கிரதையாக இரு அப்படிங்கிறாங்க. என்ன கிளவி சத்தம் மட்டும் கேட்குதுன்னு எந்திரிச்சு வராந்தாள். உடனே வந்துட்டு, எந்த ஊர் பண்ணி, நான் உன்னை இந்த ஊரில் பார்த்ததே இல்லை அப்படி இப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பா பேர் ரொம்ப நாடு, அதெல்லாம்
ஏன் கேட்டுட்ருக்குற அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ இந்தாங்க பர்ஸு அப்படின்னு கொடுத்துட்டு போயிடுறாங்க. உடனே இருந்துட்டு ஏன்டா இப்படி பண்ணுற, நம்மளே ஜாக்கிரதையாக இருக்கணும், பர்ஸ் இப்படி தான் அசால்ட்டாக விட்டுட்டு வரியான்னு திட்டுறாங்க. சாரிண்ணே அப்படின்ட்டு உள்ளே இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து ரேவதி வந்து இப்படி நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க பாட்டிக்கிட்ட. இப்படி அம்மாவுக்கு இந்த மாதிரி ஆச்சு போச்சுனோடனே நானும் இந்த ஊரில் ஒரு புதுசாக ஒரு ஆளை பார்த்தேன் ரேவதி, அந்த ஆளை ஆறுன்னு காமிக்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த வீட்டை காமிச்சோன்னே வெளியில் வந்து பேசினோன்னே ரேவதி இவன் தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கிறேன்னு எப்படியாவது அவனை கூட்டிகிட்டு வந்து நம்ம ரூம்குள்ளே அடைச்சி வச்சிடலான்ட்டு கூட்டிகிட்டு வராங்க. கறி விருந்து அது இதுன்னு போட்டு 2 பேரும் உள்ளே கூட்டிகிட்டு வந்தோடனே நல்லா கண்டுபிடிச்சி கட்டையை எடுத்து ரேவதியை பிடிச்சி அடின்னு அடிக்கிறான் அந்த ஆள். உடனே இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ஆளை போட்டு கட்டையை போட்டு அடித்து கதவை லாக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுறாங்க. ரேவதிக்கு பார்த்திங்கன்னா காலில் நல்லா அடி, அப்படியே அழுதுகிட்டே கீழே உட்காந்துட்டு ராஜாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ராஜா ஃபோனை எடுக்கவே இல்லை. ரேவதி அப்படியே கீழே உட்காந்துட்ருக்குறாங்க. அதோடு பார்த்திங்கன்னா கதைக்களம் போய்கிட்டு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ரேவதியும் பாட்டியும் சேர்ந்து அந்த ஆளை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால் வந்து இப்போ ராஜா அதுக்குள்ளே வந்துடுவாரா, வந்துட்டு அந்த ஆளை கொண்டுட்டு போய் அவங்க போலீஸ் முன்னாடி நிறுத்தி சாமுண்டீஸ்வரி நிரபராதின்னு நிரூபிப்பாங்களா என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி, வணக்கம். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபரை பண்ணிக்கோங்க.